வணக்கம். நான் இங்கே கோயம்புத்தூர் ராமநாதபுரத்தில் இருந்தேங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜியிலேருந்து ஓட்டு கொடுக்கறதுக்காக இது பண்ணாங்க. இப்போ பாருங்கள், அந்த போலீஸ் ஸ்டேஷனையே முற்றுகையிட்டு கிட்டத்தட்ட கரூர்லேருந்து ஒரு 500 பேர் வந்து இறங்கியிருக்காங்க. நீங்களே பாருங்கள். எடுத்து வரைச்சலுப்பா லத்தி கொண்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. டேய் வாங்க எருமில. டேய் என்ன பண்றீங்க? இதே கௌரி எங்க? கௌரி இப்படி இருந்தா நாளைக்கு இவங்க ஜெயிச்சான எந்த அளவுக்கு இருக்கும்? ஐயோ, இப்பவே எப்படின்னா நாளைக்கு ஜெயிச்சுட்டா எப்படி இருக்கும்? ஜெயிக்கிறதா? நீங்க ஜெயிக்காமே அராஜகம் பண்ணிடுவானுங்க. எலெக்ஷனே நடத்தக்கூடாது. நீ கேட்டா எனக்கும் பார்க்க மாட்டாங்க. இல்ல பாப்பாங்க. பாருங்க, D1 போலீஸ் ஸ்டேஷன் தான் நின்றுட்டு இருக்கோம். ராமநாதபுரம் நூற்றுக்கணக்கா ஆயிரக்கணக்கான டிஎம்கே காரங்க வந்துருக்காங்க. வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு மரியாதை கூட இல்லை. எப்படி அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஒரே விஷயத்துக்கு காசு கொடுத்தவங்கள பிடிச்சி கொடுத்ததுக்காக இந்த மாதிரி பண்றாங்க. காசு கொடுத்தது வந்து இந்த 80 அடி ரோட்ல ராமநாதபுரத்தில் பிடிச்சி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஏரிமேடு பக்கம் நடந்துட்டு இருந்திருக்கு. செட்டி வீதியில கூட சுங்கம் எல்லா இடத்துலையுமே சாதாரணமாக கேஷுவலாக போய் உட்காந்துட்டு லட்சக்கணக்காக அப்படியே காசை வச்சுட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இதை வந்து ஏடிஎம்கே காரங்க பிடிச்சி கொடுத்ததுக்காக இப்போ டிஎம்கே காரங்க வந்து அராஜகம் பண்றாங்க. பாருங்க, அங்க பாருங்க. ஆக்சுவலா நீங்க நல்லா அமைதியா இருக்கிற கோயம்புத்தூரை கரூர்காரங்க வந்து கன்றாவி ஆக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனையும் மூடி வச்சிருக்காங்க பாருங்க, பயந்துட்டு. மக்கள் எல்லாருமே தயவு செஞ்சு இதை பார்க்கணும். இங்க பாருங்க, அமைதி பூங்கவா இருக்கிற கோயம்புத்தூரை அட்டுழியம் பண்ணிட்டு இருக்காங்க திமுக காரங்க. ஆனா கோயம்புத்தூர் திமுக காரங்க அப்படி பண்ண மாட்டாங்க. லத்தி சார்ஜ் நடக்குது. டிஎம்கேவோட அராஜகத்தை ராஜு கண்ணகி இங்க நான் கூப்பிட்டுக்கிறேன். கண்ணகி இங்க வா, நீ இங்க வா. உள்ள அங்க போயிட்டு அப்படி அதெல்லாம் தெரிச்சு ஓடியாச்சு. இங்க வா, இங்க வாமா, இங்க வாமா. எங்க கூட தான் நின்று இருந்த
அமைதியான முறையில ஏடிஎம்கே காரங்களும் பிஜேபியும் பேசிட்டு இருந்துச்சு. ஆனா கும்பல் கும்பலா நூத்துக்கணக்கான கரூர் காரங்க, ஆயிரக்கணக்கான பேர் இங்க வந்துட்டு அட்டுழியம் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் அவங்கள லத்தி சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இந்த கார்ல தான் வந்து காசு கொடுத்திருந்தாங்க. இந்த காரை தான் புடிச்சு கொடுத்தாங்க ஏடிஎம்கே காரங்க. கார்ல இருந்து ஒரு கட்டு பணத்தை எடுத்தாங்க. எவ்வளவு அராஜகம் பண்றாங்க. கோயம்புத்தூர் இப்படி இருந்ததே இல்லைங்க. கோயம்புத்தூர் இப்படி இருந்ததே இல்ல. ஆனா இங்க வந்து சாதாரணமா இருக்கிற மக்களை காசு கொடுக்கறங்கிற பேர்ல அட்டுழியம் பண்ணி அராஜகம் பண்ணி, இங்க பாருங்க இந்த இதுல தான் வந்து இந்த கார்ல தான் வந்து நிறைய காசு பிடிச்சாங்க. அதுதான் பிளானு. 18 பேருக்கு ஒரு ஆளை வச்சு போட்டு 36 பேருக்கு போட்டு பிளானு. அதுவே ஓட்டு என்றதுக்கு ஒவ்வொரு வேட்பாளருக்கும் 3 பேர் 50 ஏற்பாளருக்கு 3 பேர் எவ்வளோ இப்ப பாருங்க ஸ்டேஷனே அமைதியா இப்ப இருக்குது. கோயம்புத்தூர் டிஎம்கே கூட கிடையாது, கரூர்ல இருந்து வந்து இறங்கி இருக்காங்க. கோயம்புத்தூருக்குரிய மரியாதையோ எதுவுமே இல்லாத கரூர் மக்கள் இங்க வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. சரிதான்.